கள்ளச்சாராயம் அருந்தி புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 16 பேருக்கு தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக பிரத்யேகமாக 5 குழுக்கள் மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் பல்வேறு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளனர். பலி எண்ணிக்கையும் 50ஆக உயர்ந்திருக்கக்கூடிய நிலையில் புதுச்சேரியில் 19 பேர் ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். அதில் 3 பேர் ஏற்கனவே உயிரிழந்த நிலையில் தற்போது 16 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 16 பேருமே ஜிப்மர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 10 பேர் தீவிர சிகிச்சை பிரிவிலும் 6 நபர்கள் அதிதீவிர சிகிச்சை பிரிவிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். இவர்களுக்கான சிகிச்சைகளை புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையுடைய மருத்துவ குழுவினர் செய்து வரும் நிலையில் தற்போது இவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக பிரத்யேகமாக 5 மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கள்ளச்சாராயம் அருந்தி அவர்களுக்கு ஏதேனும் பாதிப்பு இருப்பதில் அவர்களுக்கு அதிகப்படியான பாதிப்பு நுரையீரல், சிறுநீரகம், கண் போன்ற பகுதிகளில் ஏற்படும் என்றால் இவற்றை கண்காணிப்பதற்காகவும் மேலும் பார்வை பறிப்பதற்கான ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலை உள்ளதால் இந்த விஷயங்களை கண்காணிப்பதற்காக பிரத்யேகமாக மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் நுரையீரல், சிறுநீரகம், கண், நரம்பியல் மற்றும் பொது மருத்துவம் ஆகிய குழுக்களின் மருத்துவர்கள் அடங்கிய 5 குழுக்கள் அமைக்கப்பட்டு இவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் பணியான நடைபெற்று வருகிறது. 10 நபர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கக்கூடிய நிலையில் 6 நபர்கள் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார். இவர்களுக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதாக ஜிப்மர் மருத்துவமனை நிர்வாகம் ஏற்கனவே தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் 3 நபர்கள் இன்று வரை கண் விழிக்கவில்லை என்ற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. எனவே தொடர்ந்து இவர்களுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்படாதவர்கள் தொடர்ந்து அவர்களை மீட்டு எடுப்பதற்காக தற்போது ஜிப்மர் மருத்துவமனையில் மருத்துவமானது வழங்கப்பட்டு இருக்கக்கூடிய நவீன கருவிகள் மருத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. பிரத்யேகமாக தற்போது 5 குழுக்கள் அமைக்கப்பட்டு அவர்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டிருக்கிறார். அந்தந்த துறையினுடைய மருத்துவ தலைவர்களே நேரடியாக இந்த கண்காணிப்பில் ஈடுபட்டு அந்த நோயாளிகளை பார்த்து அவர்களான சிகிச்சையும் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் தற்போது அளிக்கப்பட்டு வருகிறது. பத்மநாபன்.